எதுக்குமே இல்லை உடம்புல எல்லாம் கையெல்லாம் எப்படிமா? கையெல்லாம் அப்படியே தாங்க இருக்கு. இந்த கைங்கெல்லாம் அப்படியே எல்லாமே வயசாயிடுச்சு இல்லைங்களா, அப்படியே அப்படியே கூப்பிட்டு பொண்ணு மாதிரி பொம்மையாட்டம் பட்டு வச்சு பிடிக்க பயம், தூக்குறதுக்கும் பயம். இவருக்கு எத்தனை வயசாச்சு? 40 வயசாச்சு. 2 பசங்க தாலியா? அவரு இறந்துட்டாரு. இப்போ இவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது யாரு? ஹெல்ப் யாருங்க பண்றா? யார் இருக்கிறா? ஒரு மச்சான் பையன் இருக்குது. அவங்க குடும்பத்தையே பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் நம்பி வேலை இல்லை. அப்படியா? இவருக்கு எத்தனை வயசாச்சு? அவருக்கு 36 வயசாச்சுங்க. 36 ஆச்சு. அவரை கையெல்லாம் எப்படி? கொஞ்சம் இதே தான் இருக்கு. பாத்ரூம் எல்லாம் எப்படி? பாத்ரூம் எல்லாம் அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்க தான் பண்ணலாம் சொல்லிடுவாரு இல்லையா? இந்த வார்டு கவுன்சிலர் இவர் யாரும் ஒன்றும் பண்ணலையா? இந்த கவர்மெண்ட் எழுதி போட்டு ஆளுக்கு 2000 வரும் மாதம். மாதம் 2000 வரும். வேற ஹெல்ப் யாரும் பண்ணு? அக்கம் பக்கம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுதா? இப்போ உங்களுக்கு வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு பக்கத்துல இருந்து இந்த மாதிரி வீட்டு பின்னாடி இருந்துச்சுன்னா போவேங்க. அப்போ இவரை யார் பார்க்கும்? ஒவ்வொரு மணிக்கு ஓடியாந்து பார்த்துக்குவேன். அப்புறம் என்னங்க செய்யறது? இங்கே பக்கத்துல இருந்தா போவேங்க, தூரம்லாம் போக மாட்டேன். தூரம் போக முடியாது. சாப்பாடு கொடுக்க வரணும், வந்து பார்க்கணும். அதனால இந்த மாதிரி காட்டுகளில் வேலை இருந்தா செஞ்சுட்டு பார்த்துக்குவேன். சரி சரி. நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டு புக்கு கொடுத்துருங்க. சரிங்க. நான் அட்ரஸ் இதில் போட்டு விடுறேன். சரிங்க. ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் என்ன பண்ண முடியும் அதை பண்ணுறேன். சரி சரி. சரியா? சரி சரிப்பா. சரி. அப்போ தூக்கம் எல்லாம் இருக்குமா? தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அப்புறம் முடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கே தூங்கும்? இங்கே தான் நான் அங்கே படுத்துக்குவேன், அவங்க அங்கிட்டு. நீங்கள் எங்கே படுத்துருவோம்? இங்கே தான் தனியாக பார்க்கப்பட முடியாது. அதெல்லாம் நல்லா படுத்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, கடவுள் இருக்கு. ஏதோ சாப்பாடாவது அள்ளித்தன்னா சாப்பாடும் சாப்பிட முடியாதுல்ல, ஊட்டி கொடுக்கணும். உட்காந்து சாப்பிட்டு இப்படி நான் வந்து வீட்டுக்கு தெரிஞ்சா கூட போவேன். வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியும். பிறந்த காலத்திலேயே இது 2 பசங்க தான் இருக்கு இல்லையா? அழுக வேண்டாம்மா, ஏதோ ஒரு வழி கடவுள் என்ன விடுதுங்கிற. அவர் இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் கவலை இல்லை. அவரே இருந்து 10 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் ஆச்சுங்க. அவருக்கு ஒரு சீக்கு வந்து கோயம்புத்தூர்லாம் போயிட்டு அங்கே அவர் இருக்கும்போது நல்லா பார்த்துட்டு இருந்தா இல்லையா? பார்த்துக்குவாங்க. கஷ்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் எழுப்பு தனங்களே பார்த்துக்குவாங்க, வேலைக்கெல்லாம் போவாங்க, பார்த்துக்குவாங்க. இப்போ அது காலெல்லாம் போச்சு. குளிப்பாட்டினா 2 பேர் இருந்தாங்க. இப்போ தண்ணி ஊற்றினா ஒரு ஆள் கூப்பிட்டு கெஞ்சி கூட்டிகிட்டு வந்து தண்ணி ஊற்றணும். அப்படியெல்லாம் ஒரு ஆள் பிடிச்சிக்கணுங்க குளிக்க வைக்கிறதுக்கு இல்லையா? இது என்ன கழுத்தில் நம்ம? அது இந்த கையை விட்டுருச்சுங்க. எங்க? இந்த கையை விட்டு போயிடுச்சு. ஐயோ. அதனால அப்படி விட்டா பின்னாடி போயிருதுங்களா, அதனால அப்படியே கட்டி வலிக்குதுங்க, அப்படியே கட்டி இருக்குது. எல்லாமே கை காலி எல்லாமே விட்ட கை காலத்தாங்க. கட்டு போட்டு சிங்கடி பாலத்தில் போட்டு எல்லாம் கை காலம் கட்டு போட்டு அப்படியே இருக்குது. பேச முடியாது இல்லையா? பேசுவாங்க, அரைகுறையா பேசுவாங்க, திருத்தமா பேச முடியாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி 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 சரி. கவலைப்பட வேண்டாம். சரி சரி சரி.